நீ சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுது என்று ஒருபோதும் யோசிச்சிருக்கியா? ஏன் சிலர் பணத்தை குவிக்கிறாங்க, மற்றவர்கள் வாழ்நாள் முழுக்க போராடுறாங்க? இதுக்கு பதில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் சாணக்கியர். பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்க இந்த 10 நிதி சூத்திரங்கள் உன் வாழ்க்கையே மாற்றும். பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்க சாணக்கியரின் 10 நிதி சூத்திரங்கள். விரிவான விளக்கம் 1. சம்பாதிப்பதை விட சேமிப்பதே செல்வத்தின் அடித்தளம். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியமல்ல, அதில் எவ்வளவு காப்பாற்றுகிறாய் என்பதே முக்கியம். நடைமுறை: சம்பாதித்தவுடனே ஒரு பகுதியை ஒதுக்கிவை, மீதமுள்ளதை மட்டும் செலவு செய். உண்மை: சேமிப்பு இல்லாத வாழ்க்கை எப்போதும் கையில் பணம் இல்லாத நிலையை உருவாக்கும். 2. பணம் உனக்காக வேலை செய்ய வேண்டும். நீ உழைத்து பணம் சம்பாதிப்பது முதல் படி, ஆனால் உயர்ந்த நிலை பணமே உனக்காக உழைக்க வேண்டும். எப்படி? முதலீடு செய். வளர்ச்சி தரும் வழிகளில் பணத்தை ஈடுபடுத்து. மாற்றம்: நான் பணத்திற்காக வேலை செய்கிறேன். அம்புக்குறி: பணம் எனக்காக வேலை செய்கிறது. 3. ஆபத்தை அறிந்து செயல்படு. புரியாமல் பணம் முதலீடு செய்தால் இழப்பு உறுதி. செய்ய வேண்டியது: ஆய்வு செய்து முடிவு செய். எல்லா பணத்தையும் ஒரே இடத்தில் வைக்காதே, நினைவில் வை. பாதுகாப்பு இல்லாத லாபம் நீடிக்காது. 4. ஒரே வருமானம் ஆபத்தானது. ஒரே வருமானம் இருந்தால் அது நிறுத்தப்பட்டால் வாழ்க்கை பாதிக்கப்படும். உருவாக்கு கூடுதல் வருமானம். பக்க வேலை வாய்ப்புகள். நோக்கம்: பல வழிகளில் பணம் வர வேண்டும். 5. அவசர காலத்திற்கான நிதி அவசியம். எதிர்பாராத சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் வரும். வைத்திருக்க வேண்டியது: சில மாத செலவுக்கு போதுமான சேமிப்பு. பலன்: பயமின்றி முடிவெடுக்க முடியும். 6. அறிவில்லாமல் பணம் நீடிக்காது. பணத்தை கையாளும் அறிவு இல்லையெனில் அது நீண்ட நாள் நிலைக்காது. கற்றுக்கொள். பண மேலாண்மை முதலீட்டு அடிப்படைகள். உண்மை: அறிவுதான் செல்வத்தை பாதுகாக்கும். 7. பணக்காரன் போல யோசிக்க கற்றுக்கொள். ஏழை மனப்பான்மை: எப்படி செலவு செய்வது? பணக்கார மனப்பான்மை: எப்படி வளர்ப்பது? சிந்தனை: நீண்ட காலம் வளர்ச்சி. மதிப்பு உருவாக்கம். 8. கடன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். தேவையற்ற கடன் உன்னை சிக்கலில் போடுகிறது. தவிர தேவையில்லாத கடன் அதிக செலவு. சரியான பயன்பாடு: வளர்ச்சி தரும் விஷயங்களுக்கு மட்டுமே. 9. சிறிய தொகை கூட பெரிய செல்வமாக மாறும். தொடர்ச்சியான சேமிப்பு மிகப்பெரிய பலனை தரும். உதாரணம்: ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகை சேமித்தால் காலப்போக்கில் அது பெரிதாகும். ரகசியம்: தொடர்ச்சி பிளஸ் காலம். 10. பொறுமைதான் செல்வத்தின் சாவி. விரைவில் பணக்காரனாக முயற்சிப்பது அபாயம். உண்மையான வழி: ஒழுக்கம், பொறுமை, நிலையான முயற்சி. உண்மை: மெதுவாக வந்த செல்வம்தான் நீடிக்கும். முடிவு: பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனால் அதை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் ஒரு கலை. சேமி, முதலீடு செய், பொறுமையுடன் இரு. ஒரு நாள் பணமே உனக்காக வேலை செய்யும். பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனால் அதை காப்பதும் வளர்ப்பதும் ஒரு கலை. சேமிப்பு இல்லாதவன் எப்போதும் பயத்தில் வாழ்வான். முதலீடு செய்யாதவன் எப்போதும் வேலை செய்ய வேண்டியவனாகவே இருப்பான். நீ முடிவு பண்ணு: பணத்துக்காக வேலை செய்யணுமா, அல்லது பணம் உனக்காக வேலை செய்யணுமா? இந்த 10 சூத்திரங்களை இன்று முதல் நடைமுறைப்படுத்து. நாளைக்கு நீ பார்க்கும் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இப்படி வாழ்க்கையை மாற்றும் அறிவுக்கு இந்த சேனலை பின்தொடர மறக்காதே.